இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன், வாசிப்பவர் AM தாஜ். அம்பாறையில் இன்று நில அதிர்வு. உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் இனங்காணப்பட்டிருப்பதால் கொழும்புக்கு வருகை தருவதை முடியுமானவரை தவிர்க்குமாறு வேண்டுகோள். வாழ்க்கை செலவை குறைப்பதற்கு புதிய திட்டம். புதிதாக 796 தேசிய பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை. வவுனியா தாண்டி குளத்தில் கைத்தொழில் அபிவிருத்தி நிலையம். மியான்மரில் ராணுவ சதிக்கெதிரான ஆர்ப்பாட்டத்தின் போது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான யுவதி உயிரிழப்பு. ஃபுட்பால் ஃப்ரைடே காற்பந்தாட்ட நிகழ்ச்சி திட்டம் கொழும்பில் ஆரம்பமாகியிருக்கிறது. அம்பாறை பொத்திவில் கரையோர பிரதேசத்தில் இன்று சிறிய அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. இது 4 ரிக்டர் அளவு பதிவானதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதி கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். இந்த நில அதிர்வினால் பாதிப்புகள் ஏற்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ் விரைவாக பரவக்கூடியது என்று கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி விசேட வைத்தியர் ருவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். கொழும்பில் உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நபர் ஒருவர் இனம் காணப்பட்டுள்ளார். இதன் காரணமாக கொழும்பு நகருக்கு வருகை தருவதை முடியுமான அளவு தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர் கேட்டுள்ளார். இதேவேளை வைபவங்கள், திருமண நிகழ்வுகள், மரண வீடுகளில் பங்கேற்பதையும் முடியுமான அளவு தவிர்த்துக் கொள்ளுமாறு விசேட வைத்திய நிபுணர் ருவான் விஜயமுனி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வாழ்க்கை செலவை குறைப்பதற்கு தேவையான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அந்நிய செலாவணியை பெறக்கூடிய பயிர்களை அதிகளவில் பயிரிடுவதற்கு விவசாயிகள் முன்வர வேண்டும் என அமைச்சர் கோரினார். பயிற்சியை மேற்கொள்ளப்படாது கைவிடப்பட்டிருக்கும் காணிகளில் மீண்டும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். பொருளாதார அபிவிருத்தி மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தேசிய இணைப்புக்கான விவசாய உபகுழு கூட்டத்தில் பங்கேற்ற போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். 2 கட்டங்களின் கீழ் 796 தேசிய பாடசாலைகள் புதிதாக ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். முதல் கட்டத்தில் 123 பாடசாலைகளும், 2ஆம் கட்டத்தில் 673 பாடசாலைகளும் தேசிய பாடசாலைகளாக தரமுயர்த்தப்படும் என்று அவர் கூறினார். முதற் கட்டத்திற்காக 950 மில்லியன் ரூபாவும், 2ஆம் கட்டத்திற்காக 1000 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் தேசிய வேலை திட்டத்திற்கான சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று காலையில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். இதுவரை கோவிட் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாத பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதனை ஏற்றுவதற்கு அடுத்த வாரத்தில் 3 தினங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்று படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தேசிய கோவிட் செயலணி இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் பிரகாரம் எதிர்வரும் 23ஆம், 24ஆம், 25ஆம் தேதிகளில் கொழும்பு நாராயண்பேட்டை ராணுவ மருத்துவமனையில் தடுப்பூசி ஏற்றப்படும் என்றும் படைக்கல சேவிதர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று முற்பகல் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாட்டில் ஈடுபட்டார். பின்னர் மல்வத்து மகா பீடத்தின் மகாநாயக்கர் சங்கைக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரரிடம் ஆசி பெற்றார். அத்துடன் மல்வத்து பீடத்தின் அனுநாயக்கர் திம்பில் கும்பரே ஸ்ரீ சரணங்கர விமல தம்பதேரர், அனுநாயக்கர் நியாங்ககொட விசித்த ஸ்ரீ தேரரையும் சந்தித்து ஆசி பெற்றார். இதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அஸ்கிரிய மகாநாயக்கர் வரகாகுட தம்மசித்தி ஸ்ரீ பஞ்ஞானந்த ஞானரத்ன பிதா தேரர்
அனுநாயக்கர் வெதுருவே உபாலி தேரரையும் சந்தித்து ஆசி பெற்றார். சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் கலாபூசணம் ரஷிதம் அஃபில் இன்று தனது 75வது வயதில் காலமானார். அன்னாரது ஜனாசா நல்லடக்கம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு மாளிகவத்தை முஸ்லிம் மையமாடியில் நடைபெற்றது. 1969ஆம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் தயாரிப்பாளராக இணைந்து கொண்ட அவர் ஒலிபரப்பு துறையில் பல்வேறு பதவிகளை வகித்தார். 1983ஆம் ஆண்டு ரூபவாயினி கூட்டுத்தாபனத்தில் இணைந்து கொண்ட இவர் 1991ஆம் ஆண்டு வரை முஸ்லிம் பிரிவின் பிரதானியாக நியமிக்கப்பட்டார். ஓய்வு பெறும் வரை அந்த பதவியில் நீடித்தார். வானொலி தொலைக்காட்சி துறையில் பிரபலமான ரசிதம் அஃபில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா புரத்தின் சிரேஷ்ட உபதலைவராகவும் செயற்பட்டார். சாஸ்திரியார்கிட்ட மகன ஜாதகத்தை கொடுத்த 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வாழ்ந்தவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்ட திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தை எதிர்வரும் 23ஆம் தேதி கோப் குழுவுக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித் தெரிவித்துள்ளார். இதேவேளை கண்டி மாவட்டத்தில் மண் சரிவுக்கான அபாய வலயத்தில் வாழும் மக்களை மீள்குடியமர்த்து நீட்சி திட்ட செயலணியை எதிர்வரும் 24ஆம் தேதி குழுவின் முன்னிலையில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொழும்பு மாவட்டத்தின் சில பிரதேசங்களில் நாளை முற்பகல் 8 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் கொழும்பு, தெஹிவளை, கல்கிசை, கோட்டை, கடுவலன் மாநகர சபை, மஹரகம, பொரலஸ்கமுக, கொலன்னாவ நகர சபை, கொட்டியாவத்த, முல்லேரிய பிரதேச சபை, ரத்மலானை ஆகிய உள்ளூராட்சி மன்ற எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்படும். அம்பேத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தப் பணிகள் காரணமாக நீர் விநியோகம் தடைப்படுவதாக சபை அறிவித்துள்ளது. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அழையுங்கள் 0112-206-300. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். மியான்மரில் ராணுவ சதித்திட்டத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களின் போது கடந்த 9ஆம் தேதி தலையில் துப்பாக்கி சூட்டு காயங்களுக்குள்ளான இளம்பெண் இன்று உயிரிழந்துள்ளார். 20 வயதான மயாத்வே கைங் என்ற யுவதியை உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தலையில் ரப்பர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதால் காயங்களுக்குள்ளான நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதேவேளை மியான்மர் ராணுவத்தின் முக்கிய பொறுப்புகள் மீது பிரிட்டன் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் பொருளாதார தடை விதித்துள்ளன. இதேவேளை கடந்த வாரம் அமெரிக்கா மியான்மர் ராணுவ அதிகாரிகள் மீது அவர்களது குடும்பத்தினர் மீதும் பொருளாதார தடை விதித்துள்ளது. அமெரிக்கா பொருளாதார தடைகளை நீக்கும் போது தனது அணுசக்தி செயற்பாடுகளை மாற்றியமைப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதேவேளை பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு எதிர்வரும் 23ஆம் தேதி வரை ஈரான் காலக்கெடு விதித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் பொருளாதார தடை நீக்கப்படாத விடத்து அணுவாயுத ஒப்பந்தத்திலிருந்து விலகியதற்கான விளைவை அமெரிக்கா சந்திக்கும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் உட்பட வல்லரசு நாடுகளுக்கு இடையில் 2015ஆம் ஆண்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை புதுப்பிப்பதற்கு தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமையிலான நிர்வாகம் நேற்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அழையுங்கள் 0112-206-300. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள்
வவுனியா தாண்டிக்குளத்தில் கைத்தொழில் அபிவிருத்தி நிலையம் அமைக்கப்பட இருக்கிறது. அதற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த கைத்தொழில் அபிவிருத்தி நிலையம் 11 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட இருக்கிறது. இதன் மூலம் மாவட்டத்தில் உள்ள கைத்தொழில் முயற்சியாளர்கள் நன்மை அடைய உள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஃபுட்பால் ஃப்ரைடே எனும் துணைப்பொருளான கால்பந்தாட்ட நிகழ்ச்சி திட்டம் கொழும்பில் தற்போது ஆரம்பமாகியிருக்கிறது. குதிரை பந்தய திடல் மைதானத்தில் இது இடம்பெறுகிறது. இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சு ஜேகமு என்ற திட்டத்தின் கீழ் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறது. ஆரோக்கியமான மக்களை உருவாக்கி நோக்கில் அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் யோசனைக்கு அமைவாக இது முன்னெடுக்கப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகள் சுற்றுப்பயணத்துக்கான இலங்கை கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளராக சமிந்தவாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளராக கடமையாற்றிய டேவிட் சாகர் பயிற்சியாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்தார். இதையடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் சமிந்தவாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். டேக்பால் விளையாட்டு வவுனியாவிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டை மேம்படுத்துவதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. டேக்பால் சங்கத்தின் வவுனியா மாவட்ட இணைப்பாளராக ஆண்ட்ரூ ஆன்சலி நியமிக்கப்பட்டுள்ளார். 2022 ஆண்டிலிருந்து தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் டேக்பால் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். தொலைபேசி சேவை வழங்குனரான ஏர்டெல் லங்கா நிறுவனம் சேவை மத்திய நிலையங்களை மேலும் விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கிறது. நாடு பூராகவும் 4G தொழில்நுட்பத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதன் மூலம் புதிய இணைப்புகளை இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கும் கட்டணங்களை செலுத்துதல் உள்ளிட்ட ஏனைய வசதிகளை பாவனையாளர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கைத்தொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்தும் வேலை திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. இதன் பிரகாரம் 12 உற்பத்தியாளர்களை இணைத்து ஆடை உற்பத்தி தொழிற்சாலை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு 5 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ஒன்றிணைந்த ஆடை உற்பத்தி கூட்டமைப்பின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. சபரகமுக மத்திய தென் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மத்திய சபரகமு ஊவா மாகாணங்களிலும் காலிமாத்தறை மாவட்டங்களிலும் நாளை காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்பாறையில் இன்று நில அதிர்வு. உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் இனம் காணப்பட்டிருப்பதால் கொழும்புக்கு வருகை தருவதை முடியுமானவரை தவிர்க்குமாறு வேண்டுகோள். வாழ்க்கை செலவை குறைப்பதற்கு புதிய திட்டம். புதிதாக 796 தேசிய பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை. வவுனியா தாண்டிக்குளத்தில் கைத்தொழில் அபிவிருத்தி நிலையம். மியான்மரில் ராணுவ சதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தின் போது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான யுவதி உயிரிழப்பு.
ஃபுட்பால் ஃப்ரைடே கால்பந்தாட்ட நிகழ்ச்சி திட்டம் கொழும்பில் ஆரம்பமாயிருக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.